ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிப கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அவர் பணிக்கு கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் கரங்களை தட்டி சொல்லுவோம். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சொல்லுவோம். ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனே அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படியே இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு போகும்படியாக கேட்டுக்கொள்ளும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல் அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நிச்சயமாய் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்க முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனர். உம்மையே என் முன்னே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்பட்டு போவதில்லை அப்பா. என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், காரிருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கை கடந்தாலும், பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை அணுகுவதில்லை. பொல்லாப்பு என்னை தொடர்ந்தாலும் எதுவும் என்னை கரங்களை தட்டி சொல்லுவோம். உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி உள்ளே. எப்போதும் நிறுத்தி உள்ளே. இயேசுவே உம்மையே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உம்மையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுக்கு முன் செல்லுகிறீர். என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும், எப்பக்கம் என் பக்கமாயிரம் விழுந்தாலும் ஆமென் எங்கும் என்னை தொடுவதில்லை. சொல்லுமப்பா, எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறீர். கரங்களை தட்டி உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நோக்கி உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைவன. ஆண்டவரே, இந்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர், எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். உம்மையே என் முன்னே எப்போதும் எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. சொல்லும் உம்மையே உம்மை. எல்லாரும் நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை தட்டி சொல்லுமா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கரங்களை தட்டி சொல்லு, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. அவருக்கு பின்னால செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாத தேவன். நிச்சயமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நடுவில் இந்த ஆராதனையில தேவாதி தேவன் அசைவாடுகிறார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். ஜனங்களின் நடுவே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக
கர்த்தர் அசைவாடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஹல்லேலூயா செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடுவோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். சர்வ வல்லவரே ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இல்லப்பா. ஒரு தெய்வம் இல்லை. நன்றி நன்றி நன்றி. வல்லவரே துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கல சதத அடைக்கலமும் பலனுமான கர்த்தாவே துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிறார். ஈட்டியை முறிக்கிறார். வெள்ளை ஒடுக்கிறார். ஈட்டியை ஒடுக்கிறார். வெள்ளை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சொல்ல தேவன் நமது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி அடைக்கலமும் பலனும் துணையுமாயிருக்கிறவரே துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் வென்றாரே சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே. வல்லமைகள் எல்லாவற்றையும் அனைத்தையும் முறித்தாரே. அந்த சாத்தான் மேல் அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமத்தை சொல்லி நாமம் சொல்லி சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி வல்லமை உள்ள நாமம், மேலான நாமம், உயர்ந்த நாமம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம், சகல அதிகாரம் உள்ள நாமம். ஜீவன தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. சொல்லுமா, ஜீவனை கொடுத்தவர், ரட்சிப்பை கொடுத்தவர், என்னை வாழ வைக்கிற தேவன் உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடதோ. ஆமென். ரிகபல ரஷகரமனரா. நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் சுகம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில் இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும். வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு சபத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி
நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை நிச்சயம், இயேசுவின் நாமத்தில் வெற்றி நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி ரீகாபாலாரஷாகாரமா. நல்ல விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தை பெற்றுக் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பட்டய, ஆண்டவரே உம்முடைய நாமமே எனக்கு கேடகமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. பூமி அசைந்தாலும், பர்வதங்கள் ஆண்டவர் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவரே சமுத்திரங்கள் கொந்தளித்து ஜலத்தினால ஆண்டவரே பிரமாணங்கள் பெருகினாலும் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. காரணம் அதி நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்க குடும்பத்துல எங்கள் தேவன் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், எங்க சபையில சர்வ வல்லமை உள்ள தேவன் அசைபாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். 23வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னை ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென், ஆமென். முதல் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. ஆமாம், the Lord is my shepherd, I shall not want. ஆமென். எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஆங்கிலத்தில் I shall not want, நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யோவான் 10வது அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானும் நல்ல மேய்ப்பன் இல்லை, நானே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சிலதெல்லாம் நானே என்று சொல்லும் பொழுது நல்ல அழுத்தம் திருத்தமாக கிளியராக சொல்லிட்டார். நானே. அல்லேலூயா. ஆமாம், அதே மாதிரி தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. ஆகவே எல்லாம் நானே. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல மேய்ப்பன் என்னென்னலாம் செய்கிறார்னு இந்த 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. யோவான் 10வது அதிகாரத்தில். ஆமென். ஆமாம். The good shepherd knows his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் 15ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். The good shepherd knows his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார். அதுக்கு பிறகு the good shepherd leads his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 27வது வசனத்தில் இருக்கிறது. The good shepherd leads his sheep. அடுத்தது, the good shepherd talks with his sheep. அதாவது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளோடு பேசுகிறார். ஆமென். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளோடு பேசுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்,
4ஆம் வசனம் 27வது வசனம். ஆமென். அடுத்தது the good shepherd saves his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை ரட்சிக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 28வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு the good shepherd satisfies his sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை திருப்தியாக்குகிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை போஷிக்கிறார். யோவான் 10:10. ஆமென். அதுக்கப்புறம் the good shepherd dies for a sheep. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். யோவான் 10:11. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். அதுக்கப்புறம் the good shepherd unites his sheep. அது மாத்திரம் படிங்க. யோவான் 10:16 படிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமாம். இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு இருக்கு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமென். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். the good shepherd unites his sheep. அவருடைய ஆடுகள் எல்லாம் ஒன்றாக்குகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஆடுகள் எல்லாம் நாம தான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் எல்லாம் ஆண்டவர் ஒன்றாக்குகிறார். the good shepherd gives eternal life to his sheep. அதாவது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். 10:28-29 படிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் பார்த்தீங்களா? இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஆகவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருக்கு ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒருவனும் அவைகளை பறித்து கொள்வது இல்லை. ஆமென். கர்த்தரை பற்றி மிக அருமையாக இந்த வார்த்தையில் சொல்லி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். அல்லேலூயா. கர்த்தர் என் இரட்சிப்பு, கர்த்தர் என் வெளிச்சம். அல்லேலூயா. ஆகவே என் வெளிச்சமாக இருக்கிறபடினால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம். கர்த்தர் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். சங்கீதம் 118:18 படிங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமாம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். தண்டிக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆமென். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய சிட்சையை என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக நினைக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார், அவர் தண்டிக்கிறார். அவர் எதுக்காக தண்டிக்கிறார்? நீ மனம் திரும்புறதுக்காக தண்டிக்கிறார். ஆமென். நீ மனம் திரும்புறதுக்காக தண்டிக்கிறார். சிட்சையெல்லாம் நீ அவருடைய பிள்ளை, உனக்கு ஒரே சிட்சையை, நீ எவ்வளோ தப்பு செய்தாலும் உனக்கு எந்த சிட்சையும் வரல, எந்த தண்டனையும் கர்த்தரிடத்திலிருந்து வரலைன்னா நீ அவருடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி தண்டித்து பார்த்துட்டாரு, அவ்வளோதான். நீ போய் அவ்வளோதான், கையை விட்டு போயிட்ட. ஆகவே இப்பொழுது உனக்கு ஒரு எந்த சிட்சையும் இல்லை, எந்த தண்டனையும் கிடையாது. ஆனால் அவருடைய பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவர்களை என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார்.
அவளை சிட்சிக்கிறார். எதுக்கு சிட்சிக்கிறாரு? மனம் திரும்புறதுக்காக. நீ மனம் திரும்பி வந்துடணும் என்பதற்காக தான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிட்சிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் மனம் திரும்பி வந்துடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் சிலர் மனம் திரும்பாமல் அப்படியே தொடர்ந்து அவங்க இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய சித்தமோ தேவனுடைய விருப்பமோ தங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர்கள் விரும்புகிறதே கிடையாது. உதாரணத்துக்கு யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. யோனாவை ஆண்டவர் நினிவே என்கிற ஒரு பட்டணத்துக்கு போக சொன்னார். போய் அந்த தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண சொன்னார். அது அவருக்கு பிடிக்கல. யோனாவுக்கு அது பிடிக்கல. யோனா போனார், ஆனால் வேறு பக்கம் போனார். தர்சீஸுக்கு போனார். அவர் தர்சீஸுக்கு போய் அவர் அங்கே போகலான்னு நினச்சி போனார். அவர் இஷ்டமாக போனார், தேவனுடைய இஷ்டமாக போகலை அவர். அப்போ தேவன் ஒரு சிக்ஷையை கொடுத்தார். ஒரு சிக்ஷை தண்டனை. யோனாவுக்கு தேவன் கொடுத்த முதல் தண்டனை என்ன சொல்லுங்கள்? தெரியாதா? யோனாவுக்கு தேவன் கொடுத்த முதல் தண்டனை படகனாச்சு. ஆமாம், புயல். தேவன் யோனாவுக்கு கொடுத்த முதல் தண்டனை என்னது? புயல். புயல் வந்த உடனே யோனாவுக்கு தெரியும் இது யாருனால வந்தது? என்னால் தான் வந்தது. உடனே யோனா என்ன பண்ணிடணும்? அதாவது என்னென்னா, நம்ம ஒரு ஆள் தப்பு செய்யும்போது, நம்ம ஒரு ஆள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடும் போது முழு படகுல இருக்கிறவங்களும் தவிக்கிறாங்க. நம்ம குடும்பம் மொத்தம் பாதிக்கப்படுது, நம்ம சபை மொத்தம் பாதிக்கப்படுது. ஆகவே மனம் திரும்புறது தான் பெஸ்ட்டு. ஆகவே யோனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே, அந்த முதல் தண்டனை வந்த உடனே அது பொதுவாக வந்தது. அது எப்படி வந்தது? பொதுவாக வந்துச்சு. பொதுவாக வந்த உடனே யோனா இதை தனக்கு இது தேவன் எனக்கு கொடுக்குற தண்டனைன்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். அந்த மனம் திரும்பலை. கும்பலில் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். சில நிறைய பேர் கும்பல்லையே அப்படியே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே கும்பல்லையே இருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு நினச்சிப்பாங்க. ஆண்டவர் க்ளீனாக கண்டுபிடிச்சிடுவார். புரியுதுங்களா? அப்படியே கும்பலில் யாராலேயோ இந்த புயல் வந்தது. யோனாக்கு தெரியும் இது இந்த புயல் என்னால் தான் வந்ததுன்னு. ஆனால் கும்பலில் பேசாமல் அவர் அப்படியே இருக்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? கப்பலில் இருக்கிறவங்க யாருனால வந்ததுன்னு சீட்டு போடலான்னு சீட்டு போட்டாங்க. யார் பேர் வந்தது? யோனா பேர் வந்தது. அப்போ இது ஒரு செகண்ட் வார்னிங். யோனாக்கு செகண்ட் வார்னிங். என்ன பண்ணியிருக்கணும்? யோனா என்ன பண்ணியிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பலை. யோனா என்ன பண்ணல? மனம் திரும்பலை. தேவன் ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சிட்டாரு. தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணிட்டாரு? யோனா நீ தான் சொல்லிட்டாரு. ஆனால் கூட யோனா மனம் திரும்பலை. நான் செத்தாலும் சாவேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இதுதான் யோனானுடைய நிலைமை இப்போதைக்கு. நான் செத்தாலும் நான் சாவேன், நான் ஆண்டவர் விருப்பப்படி செய்ய மாட்டேன். இதுதான் யோனாவுடைய நிலைமை. இப்போ அந்த மக்கள்லாம் கப்பலில் இருக்கிறவங்களாம் பார்த்து கேட்குறேன், என்னப்பா பண்ணுறது ஒன்று? அதான் யோனா இந்த முடிவு பண்ணிட்டார்ல, என்னை தூக்கி என்ன பண்ணுங்க? கடலில் போட்டுருங்க. இப்போவே நம்ம மனம் திரும்பி என்ன பண்ணிக்கலாம்? அப்பா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? மனம் திரும்பலை. இப்போ என்னாச்சு? யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க. கப்பலில் இருக்கிறவங்களாம் சேஃப் ஆகிட்டாங்க. யோனா நினச்சா நான் செத்து போயிடுவேன்னு. அவ்வளோ லேசாக கர்த்தர் உன்னை விட்டுருவாரா? அவ்வளோ லேசாக விட்டுருவாரா? நீ எவ்வளோ பிடிவாதம் பண்ண, உன்னை விட பிடிவாதம் பண்ணுற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உனக்கு இவ்வளோ கிருப வரங்களை கொடுத்து உன்னை இவ்வளோ தூரம் அற்புதமாக நடத்தி உன்னை ஒரு ஊழியம் கொண்டாந்து ஒரு ஊழியத்தை செய்ய உன்னை கொண்டாந்து கர்த்தர் உங்கள் இந்த நிலைமையில் உன்னை நிறுத்தி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி உனக்கு சொன்னால் நீ அதை செய்யாமல் உன் இஷ்டப்படி செய்துட்டு இருக்கிறிய. செத்து போயிடலான்னு நினச்சாரு. சாவு உன் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. சிலர் நினச்சிக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு தற்கொலை தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. தற்கொலை தீர்வே கிடையாது.
அதுக்கு பதிலாக கர்த்தர் நேராக கையை உயர்த்தி, அப்பா இதிலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க, தூக்கி எடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார். தற்கொலை முடிவே கிடையாது உன் பிரச்சனைக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த தற்கொலை ஒரு நாள் அது நல்லது கிடையாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒரு விசுவாசி தற்கொலை செய்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே தற்கொலைன்ற எண்ணத்தையே மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுருங்க. பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் கர்த்தரிடத்தில் திரும்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆமேன். அவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 என்ன சொல்லுது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம். ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு வெளியில் வர்றது தான் அதுதான் நியாயமான முறை. கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது தான் சரியான வழி. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அது சரி கிடையாது. சிலர் அப்படி தான் தேவனுக்கு பிடிக்கலன்னு எல்லாத்தையும் செய்துக்கிட்டு கடைசியில் என்ன மைண்டில் என்ன வச்சுருக்காங்க? தற்கொலை. சிலர் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. வாங்கிட்டே இருக்கு, கடன் கடன். எங்கேருந்து எவ்வளோ யார் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டே இருக்கு. கட்டுறதுக்கு திராணி இருக்குதோ இல்லையோ வாங்கிட்டே இருக்கு. கடைசியில் எல்லாம் கழுத்தை நறுக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தற்கொலை பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேஸில் தற்கொலையை மைண்டில் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அது இருக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக மனம் திரும்பி, அப்பா நான் தவறு செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு உன் கையை அவருக்கு நேராக கூப்பிட்டீங்கன்னா அல்லேலூயா, அவர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இப்போ யோனாவை தூக்கி உள்ளே போட்டாங்க, கடலில் போட்டாங்க. ஆண்டவர் விடலை, ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார், போ அந்த அந்த படகுல கப்பல்லேருந்து ஒருத்தனை போடுவாங்க, முழுங்கி வச்சுக்கோன்ட்டார். அல்லேலூயா. அப்படியே முழுங்கிட்டாங்க. அந்த மீன் யோனாவை முழுங்கிடுச்சு. கடலில் இருந்தாலாவது பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயாவது இருக்கலாம். இப்போ எங்கே போயிட்டார்? வயிற்றுக்குள்ளே போயிட்டார். மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். ஒரே நாத்தம். அன்கான்ஷியஸாக இல்லை. இவர் எப்படி இல்லை? அன்கான்ஷியஸ்னால் என்னது? சுயநினைவு இல்லாமல் இல்லை, சுயநினைவு இருக்குது. இவருக்கு என்ன? சுயநினைவு இருக்குது. சுயநினைவோடு தான் இருக்கிறார். நாத்தம், நெருக்கம், கஷ்டம் தாங்க முடியல. அதுலேயும் ஒரு நாள் தள்ளி பார்த்தாரு, முடியல. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே அப்படின்னார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு. நீ எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கேருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் உன்னை பதில் தந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யோனா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் யோனாவுடைய ஜெபத்தை கேட்டு மீனுக்கு கட்டளையிட்டார். என்ன சொன்னார்? கொண்டு போய் என்ன பண்ண? நினிவே கரையில் கக்குனார். மீன் கர்த்தர் கீழ்ப்படியுது, மனுஷன் கீழ்ப்படியல. மிருகங்கள் கர்த்தர் கீழ்ப்படியுது, மனுஷன் கீழ்ப்படியல. ஆகவே மீன் அப்படியே கொண்டு போய் அந்த நினிவேவில் யோனாவை கக்கிருச்சு. இப்போ திரும்பி 2வது தடவை கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து நினிவேவுக்கு போய் என்ன பண்ணு? அந்த தேசத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. யோனா இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன பண்ணார்? எழும்பி போய் அந்த வார்த்தை அங்கே பிரசங்கம் பண்ணார். அந்த ஊரே மனம் திரும்பிடுச்சு. நினிவே பட்டணமே என்ன பண்ணிடுச்சு? மனம் திரும்பிடுச்சு. அல்லேலூயா. யோனா நீ போயில்லைன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? அந்த பட்டணத்துக்கு என்ன ஆயிருக்கும்? உன்னை தான் நம்பி இருக்கிறார் யோனா. நீ ஆண்டவர் விட்டு ஓடாத யோனா. நீ ஆண்டவர் வேலையை செய்ய வா யோனா. நீ ஆண்டவர் சித்தத்தை செய்ய வா யோனா.
கர்த்தர் உன்னை நம்பி இருக்கிறார். நீ போலன்னா யார் போவா? ஒன்று அதுக்குன்னே கர்த்தர் அசைன் பண்ணியிருக்கிறார், அதுக்குன்னே கர்த்தர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். நீ போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொன்னார். அப்படி தானே சொன்னார்? புறப்பட்டு போங்கன்னார். அப்போ நீங்கள் போகணும். அப்படியே உட்காந்துருந்தா பத்தாது. மீன் பிடிக்கணுன்னா மீன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவரை மாற்றுவேன். மீன் பிடிக்கிற இடத்துக்கு போக வேணாம். எங்கே போகணும்? மனுஷர் இருக்கிற இடத்துக்கு போகணும். மனுஷரை பிடிக்கணுன்னா மனுஷர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. மனுஷரிடத்துக்கு இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மனுஷரை கர்த்தர் உங்கள் மூலமாக பிடிப்பார். அல்லேலூயா. ஆமாம், என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கணும் ஆக்குவேனார். அப்போ ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது ஆண்டவர் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கணும், புறப்பட்டு போகணும். ஆண்டவருக்காக உனக்காகவே வாழ்ந்தது போதும். எவ்வளோ நாள் உன் காரியமே ஓடிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க. வாழ்க்கை எவ்வளோ நாள்னு தெரியாது, எவ்வளோ நாள் நம்ம இருப்போம்னு தெரியாது. அவர் பிரதர் இன்பராஜுடைய அக்கா மக இல்லைங்களா, அவருடைய அக்கா மக ஒரு டீச்சர். அவங்க திடீரென்று அவங்க வியாதிப்பட்டு அவங்க கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து அவங்க கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தாங்க. பெரிய வயசுலாம் இல்லை அவங்களுக்கு, சின்ன வயசு தானே வருது. பெரிய வயசுலாம் கிடையாது. அதனால் மரணத்துக்கு வயசெல்லாம் கிடையாது. வயசான காலம்தான் மறிப்போன்னு கிடையாது. எப்போ வேணால் வரும், அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். அதுக்குள்ளே தேவனுடைய வேலையை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், வெறும் கையாக என் சமூகத்துக்கு வரக்கூடாதுன்றார். புரியுதுங்களா? வெறும் கையானா என்னது? ஒன்று காணிக்க, வெறும் கையா வரக்கூடாது, காணிக்க எடுத்துகிட்டு வரணும். இன்னொன்று, பரலோகத்துக்கு வரும்போது இந்த காணிக்க கூட இப்போ யூஸ் ஆகாது. பரலோகத்துக்கு வரும்போது என்ன தான் கொண்டு வரணும்? ஆத்துமாக்களை தான் கொண்டு வரணும். அதான் கூட வரும், கொண்டு போக முடியும். அல்லேலூயா. ஆகவே பரலோகத்துக்கு போனால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது நமக்கு கொடுக்குற கிரீடத்தில் ஒரு நட்சத்திரம் பொதிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவங்களா மாறணும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது அவர் அதாவது எதுக்கு சிட்சிக்கிறான்னு பார்க்கணும். நான் இன்னும் தேவ சித்தத்தை செய்யாமல் என் இஷ்டத்துக்கே ஓடிக்கொண்டிருப்பேன்னு சொன்னால் மனம் திரும்பி ஆண்டோடைய சித்தத்தை செய்ய நம்மளை அர்ப்பணிக்கணும். எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லணும். இதை நீங்கள் தீர்மானமாக வச்சுக்கோங்க. ஒருத்தருக்காவது எப்படியாவது பிடிச்சி அறுக்கக்கூடாது. உங்களை பார்த்தா ஓடுவாங்க, அப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தரை பிடிச்சி அறுக்கக்கூடாது. ஆனால் ஒரு விதை போட்டுடணும். விதை போட்டால் விதை என்ன பண்ணும்? வளரும். அல்லேலூயா. ஆமாம். ஆகவே ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கு வாய் என்ன பண்ணக்கூடாது? அமைதியாக இருக்கவே கூடாது. ஆமென். அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 121 சங்கீதம் 7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமாம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவருடைய பிள்ளையா இருக்கிற உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்.
நீதிமான கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஆனால் யாக்கோபு 1:13 படிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார். அதனால, அதாவது பொல்லாங்கனா பாவ காரியங்களினால. அடுத்த வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பாவ காரியங்களினால பிசாசு தான் சோதிப்பான். தேவன் நீதிமான சோதி தருகிறார். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிச்சார். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கான காரியத்தினால பாவ காரியத்தினால கர்த்தர் என்ன சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான். ஆகவே கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நீதிமானாய் அந்த சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அடுத்து 115 சங்கீதம் 14 வசனம். 115 சங்கீதம் 14 வசனம் படிங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமா, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவருக்கு பயந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடந்தோம்னா நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை பிரகாசிப்பிப்பார். அல்லேலூயா. எப்போ பிரகாசிப்பார்? நாம் அவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ அவரை எவ்வளோ தூரம் நோக்கி பார்க்கிறோமோ அப்போ நம்ம பிரகாசம் அடைவோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவரை நோக்கி பார்க்கணும். எப்போ அவரை நோக்கி பார்க்கணும்? ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். வேத வாசிப்பில் அவரை தேடணும். அல்லேலூயா. ஆகவே அப்படி நம்ம அவரை நோக்கி பார்த்தோம்னா கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 127 சங்கீதம் 1-2 வசனங்கள். 127 சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆமா, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் வீட்டை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. தாவீதை பார்த்து உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி உனக்கும் சொல்கிறாரு, உனக்கும் ஒரு வீடு கட்டுவார். அல்லேலூயா. ஆனால் அது கர்த்தர் கட்டுற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. நமக்கும் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேட்டர்ன், தேவனுடைய பேட்டர்ன் என்ன தெரியுமா? மோசேக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். இப்படி பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. இப்படி கட்டணும், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் போட்டு கட்டணும். எல்லாத்தையும் சொன்னார். பிளானு, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. காசை மாத்திரம் கொடுக்கல. காசு என்ன சொல்லிட்டாரு? கீழே போய் மக்கள்கிட்ட வாங்கிக்கொண்டார். ஏன்னா மக்கள்கிட்ட காசு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது என்ன சொன்னார்? எகிப்திலேருந்து புறப்படும் போது என்ன சொன்னார்? அவங்கக்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா உங்களுக்கு சம்பளம், அது வெறும் சாப்பாடு சாப்பிட்டு தான் இவ்வளோ வேலை செய்தீங்க. அவங்களுக்கு சம்பளமாக என்ன பண்ணுங்க, அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்போ அந்த காசு இருக்குது அவங்க கையில், அதனால சொன்னார் கீழே போய் காசு வாங்கிக்கோங்கன்ட்டார். மோசேக்கிட்ட சொன்னார். அதே பேட்டர்ன் தான். அல்லேலூயா.
காசு சபையில் இருக்கு. ஆமென். ஆண்டவர் காசு கையில் கொடுக்கல. ஆனால் பிளான் இதெல்லாம் இப்படி கட்டு அப்படி பண்ணு இது பண்ணு எல்லாம் பண்ணும். ஆனால் காசு சபையில் போய் கேளு. அதுதான் இடம் வாங்கிறதுக்கு கேட்டோம், நீங்கள் கொடுத்தீங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஒரு வெளியிலேருந்து 1-2 பேர் சிலர் தான் கொடுத்துருப்பாங்க. மீது எல்லாம் சபையிலேருந்து கொடுத்தது தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது கட்டுறதுக்கு தேவனை கேட்போம். எல்லாரும் நீங்களும் எதுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள்? நம்ம எல்லோரும் ஆண்டவர் நோக்கி கேட்போம். அப்பா, எங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. ஒரு கிரவுண்ட் ஆக்சுவலாக பத்தாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு கிரவுண்ட் பத்தாது, இன்னும் இடம் வாங்கணும். அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஆனால் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு தான் இதை சொன்னேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்டித்தாங்க ஆண்டவரே. இடம் கொடுத்துட்டீங்களே, இப்போ அதில் கட்டித்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் வீட்டை கட்டட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும். கோடிலாம் நமக்கு தான் பெருசு, ஆண்டவருக்கு அது ஒன்றும் பெருசு கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலயத்தையும் வீட்டையும் கட்டி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 145:14. சங்கீதம் 145:14 படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிறவங்களை கர்த்தர் தாங்குகிறார். ஆமென். போன வாரம் பாஸ்டர் ஐசக் பிரசங்கம் பண்ணும்போது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொன்னார். துன்மார்க்கரோ என்ன பண்ணுவான்? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருவான். துன்மார்க்கன்னு ஒரே தரம் அவுட்டு. ஒரே தரம் விழுந்தான்னா அவ்வளோதான். அது காரணம் என்ன தெரியுமா? நீதிமான் ஆட்டுக்குட்டி, துன்மார்க்கன் பன்னிக்குட்டி. ஆமென். நீதிமான் ஆட்டுக்குட்டி, துன்மார்க்கன் பன்னிக்குட்டி. இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு பிரிட்ஜில், ஒரு காவா பிரிட்ஜில் நடந்து வருதுன்னு வைங்களேன். எப்படியோ மிஸ் ஆகி விழுந்துடுச்சு காவாயில். அந்த காவாயில் விழுந்துடுச்சுன்னா அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணும் சொல்லுங்கள்? என்ன பண்ணும்? உடனே எழுச்சிக்கும். எழுச்சிக்கிட்டு அப்படியே அழுக்கோடு இருக்குமா? என்ன பண்ணும்? டப்பு 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 டப்புன்னு உடம்பு என்ன பண்ணும்? உதறும். அதுக்கப்புறம் செவரில் போய் என்ன பண்ணும்? ஆமாம், தேய்க்கும். உடம்பு எப்படி அந்த அழுக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணும்? தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். நிம்மதியே இருக்காது அதுக்கு. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு ஆட்டுக்குட்டி, தெரியாமல் விழுந்துருச்சு, அது எழுஞ்சிரும். பன்னிக்குட்டியும் இதே மாதிரி வந்து அந்த காவாயில் விழுந்துருச்சு. அப்போ அது என்ன பண்ணும்? இது வரைக்கும் எனக்கு தெரியாத, இப்படி ஒரு நல்ல இடம் இங்கே இருக்குது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணும்? ஜம்முன்னு அதில் உருண்டு பரண்டு ஜம்முன்னு இருக்கும். ஆகவே துன்மார்க்கன் அப்படியே போயிடுவான். நீதிமான் இது நம்ம பிளேஸ் கிடையாது, இது நம்ம இடம் கிடையாது. ஆகவே உடனே எழுந்திருப்பான். ஆமென். எழும்புகிற மனம் உனக்கு இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். ஆமென். கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி. அந்த வசனம் என்னது? 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். ஆகவே விழுந்துட்ட அப்படின்னா எழும்பணுன்ற எண்ணம் உனக்கு இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். என் கண்ணா, நீ ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நீதிமான்.
அதான் சொல்கிறாங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. துன்மார்க்கனும் அப்படியே போயிடுவான். ஆக நம்ம ஒரு துன்மார்க்கன் கிடையாது, ஒரு நீதிமான். ஆமென். கர்த்தர் நம்மளை தூக்கி தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியன் கேடகம். அல்லேலூயா. எல்லாம் அவர்தான். ஆமென். கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். அவருக்கு முன்பாக உத்தமமாக நடந்தோன்னா நமக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அவர் நிச்சயமாக நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 23வது அதிகாரம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25, 26 வசனங்கள் படிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தரையும் கிடையாது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஆண்டவரையே சேவிப்போம். அப்படியே தேவனாகிய கர்த்தரையே சேவித்தோம்னா ஆமென், அவர் என்ன பண்ணுவார்? உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணம். ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்நாட்களில் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. அவருனை நடத்துகிற மேய்ப்பர், அவருனை போஷிக்கிற மேய்ப்பர், அவருனை பாதுகாக்கிற மேய்ப்பர், அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பர், உன்னை திருப்திப்படுத்துகிற மேய்ப்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார். உன்னை தண்டிக்கும் பொழுது இது கர்த்தருடைய தண்டனைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்பியிருப்பா. சகோதரா, எவ்வளோ நாள் நீ ஓடிக்கிட்டு இருப்ப? நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு வேணும். என் காசு மாத்திரம் போதும் நீ நினைக்கிற. உன் காசை காட்டிலும் அதிகமாக நீ வேணும். நீ ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு வேணும். நீ உன் இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்காத. நீ ஆண்டோடைய வழியில் வர உன்னை ஒப்புக்கொடு. சகோதரி, உன் இஷ்டத்துக்கு ஓடாத. தேவனுடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற உன்னை கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். எழும்பணுன்ற மனது உனக்கு இருந்தால் போதும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன்னை தூக்கி விட ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு ஆட்டுக்குட்டி, நீ ஒரு நீதிமான். ரபா கபா ரபா 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 ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய ஒரு பிள்ளையாக ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவரே தூக்கி விடுகிற நிலைமையில் ஆண்டவரே நான் எழும்பக்கூடிய ஆண்டவரே நிலைமையில் நான் உம்மை நோக்கி பார்க்க கிருபைத்தார். உம்மை நோக்கி ஜெபிக்கிறவனா மாற்றும். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே சேவிக்கிறவனா என்னை மாற்றும். என் இஷ்டத்துக்கு ஓடாதபடிக்கு தேவனை சேவித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற மகனாக மகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்தோம். எங்கள் ஒருவரோடு இடைப்படும். இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாய் கிரியை செய்து பேசட்டும். மாற்றங்கள் ஏற்படட்டும்.
தேவனுடைய வழியில் நாங்கள் நடக்கட்டும். தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி உபயோகப்படுத்தும். ஆசீர்வதியும், நடத்தும், பெரிய காரியங்களை செய்தரும். உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.